டே 5 ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போது. ஸ்க்ரீனில் ஆப்வியஸ்லி நீங்கள் பார்க்கலாம் நான் என்ன சாப்பிட்டேன் என்ன குடிச்சேன்னு. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க நான் பண்ணுற டயட்டில். அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஃபுட்டோட போர்ஷன் கண்ட்ரோல், ப்ரோட்டீன் இன்டேக், ஃபைபர் இன்டேக் பற்றி கொஞ்சம் எனக்கு ஐடியா இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அண்ட் சில பேர் வந்து ரியலாகவே நீ இதை மட்டும் தான் சாப்பிட்றியா, இது இல்லாமல் நீ சுகரு காஃபிலாம் எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் காட்டியிருக்க சிப்ஸ் பேக்கெட் வந்து கினோவா சிப்ஸ். என்னதான் சிப்ஸ் வந்து ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன், அது கினோவால பண்ணியிருக்காங்க. அதுவும் 4 சிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி போர்ஷன்ல நம்ம என்ஜாய் பண்றது ஒரு தப்புமே கிடையாது வெயிட் லாஸ் ஜர்னில என்ன பொறுத்த வரைக்கும். as long as மற்ற மெயின் மீல்ஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம கரெக்டா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன காட்டணும் அது மட்டும் தான் நான் சாப்பிடுறேன். ஆல்சோ சியா சீட்ஸ் வந்து ஊற வைக்க மறந்ததுனால நான் இன்னைக்கு குடிக்கல. அதுக்கு பதிலாக ஜீரா வாட்டர் குடிச்சிருப்பேன். அது குடிக்காதனாலே என்னவோ தெரியல, ஒரு ஈவினிங் போல பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அந்த குட்டி ஸ்நாக்ஸுமே நான் சாப்பிட்டது. இன்னைக்கு என்னோட ரொட்டீன்ல புதுசாக கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸ் ஜூம்பா பண்ணேன், 1 மினிட் பிளாங்க் பண்ணேன். பட் 9000 ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன ஃப்ளாஸ் இங்க அங்க வரதான் செய்யும். அதனால அப்படியே அதை ஸ்டாப் பண்ணாம அதோட சேர்த்து கண்டினியூ பண்ணணும். See you in day 6. Bye bye.